வணக்கம் நண்பர்களே, வி மோட்டார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி பார்க்குறது டாடா ஏஸ் 2008 மாடலுங்க. 2008 மாடலு 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெஹிக்கிளோட டயர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டயரு ஃபுல் பட்டனில் இருக்குது. அப்புறம் சேசிஸ் பார்த்துக்கோங்க. வெஹிக்கிள் எஃப்சிக்காக பெயிண்ட் அடித்து ரெடியாக நிற்கிதுங்க. டோரு புது ஃபுல் பிளாட்ஃபார்ம், நியூ பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. மழை தண்ணி பட்டு அந்த மண் தெரியுது. அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள். வெஹிக்கிள் நம்பர் TN74P0016 விருதுநகர் ஆர்டிஓவில் இருக்குது. வெஹிக்கிள் சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டயர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. பேட்ரி இல்லையேன்னு பார்க்குறீங்க. பேட்ரி வந்து வெஹிக்கிள் உள்ளே வச்சுருக்காங்க. எஃப்சி ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பார்த்துருக்காங்க. எஃப்சிக்காக டிங்கரிங், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் சும்மா ஜம்முன்னு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் இன்சைடு பேட்ரி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. பேட்டரியோட சேஃப்டிக்காக உள்ளே வச்சுருக்காங்க. வெளியில் இருக்கிற பேட்டரி நிறைய இடங்களில் திருடு போயிருந்ததுனால இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கதா சொன்னாங்க ஓனரு. வெஹிக்கிள் ரன்னிங் கிலோமீட்டர். இப்போது எல்லாருக்குமே வந்து டாடா ஏஸோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கும், நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்க்கணும், வண்டி ஒர்த்தா இல்லையான்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுன்னு எண்ணம் எல்லார்ட்டுமே இருக்கும். அதனால் இன்ஜின் கண்டிஷன் பார்க்கணுன்னு சொன்னதுனால வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது வார்னிங்ஸ் எதுவும் காட்டுதா இல்லையாங்கிறத நம்ம பாருங்கள். டேஷ்போர்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்குது. எல்லா வண்டியுமே எஃப்சி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் வண்டியில் லைட் எரியுதா, இண்டிகேட்டர்லாம் எரியுதா இல்லையாங்கிற டவுட்லாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம அதையுமே செக் பண்ணி காமிச்சிடலாம் அந்த வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு இப்போது லைட்டாக மழை தூறல் விழுந்துட்டுருக்கு. நம்மளால் தெளிவாக எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிச்சிடலான்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டரு போட்டிருக்கேன். ரைட் சைடு இண்டிகேட்டரு எரியுதுங்க. அப்படியே பின்னாடியும் பார்த்துருங்க. ஓகே, ஃபைன். நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கணும். இன்னும் இண்டிகேட்டர் ஆன் ஆகலை. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரு எரியுது.
இப்போ இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. லைட்டு சுவிட்செல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. வைப்பர் ஆம் வாங்கி வச்சுருக்கதா சொன்னாங்க. இப்போ தொடர்ந்து பங்குனி உத்திர லீவு இதெல்லாம் வரனால மாட்ட முடியலன்னாங்க. வண்டி டெலிவரி கொடுக்கும்போது வைப்பர் ஆம்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. வைப்பர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சரி, ரைட்டு. லைட் பார்த்துட்டிங்க. பார்க் லேம்பு கலர் பல்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே எங்கேயாவது விட்டுட்டு போனால் தெரிகிற மாதிரி. ஓகே. ஸோ அப்போ நம்ம 2008 மாடல் டாடா ஏஸில் உங்களுக்கு எஃப்சி கண்டிஷனுக்கு ரெடியாக வண்டியை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இன்ஜினோட கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வண்டியோட ரன்னிங்கில் இருக்கிறனால. இப்போ இந்த வெஹிக்கிள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டாடா ஏஸ் 2008 மாடல் டாடா ஏஸ் எங்கே இருக்குன்னா, தென்காசி மாவட்டம் கடையம் வந்தீங்கன்னா நம்ம டாடா ஏஸை பார்த்துக்கலாம். நேரடியாக வந்து வண்டியை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபாங்க. எஃப்சி, இன்சூரன்ஸு, சரண்டரு எல்லாமே பண்ணி தர்றதுக்காக. இந்த கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து வெஹிக்கிளை பார்த்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வி மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இது போன்ற பல அப்டேட்டுகள், புது அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வெஹிக்கிளை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே.